ஹாய் ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, என் சிஸ்டர் வந்து என் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ணி யூஸ்வலாக பர்த்டேலாம் செலிப்ரேட் பண்ணுறதில்ல. ஆனால் இதை சாக்கா வச்சு எல்லாத்துக்கிட்டேருந்தும் வந்து கிஃப்ட்ஸ் வந்து வாங்கிக்கிறதுல அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ ரம்ஜானும் என்னுடைய பர்த்டேவும் ஒரே நாள் தான் வந்துச்சு. என் பர்த்டே முடிஞ்சு ஒரு வாரத்தில் என் தங்கச்சி பையன் பர்த்டே வந்துச்சு. அவன் 2 வயசு இருக்கும் போது இங்கே சென்னையில் இருந்தான், பர்த்டே செலிப்ரேட் பண்ணான். அதுக்கப்புறம் பெங்களூர் போயிட்டான். ஸோ எல்லா பர்த்டேவும் வந்து பெங்களூரில் வச்சு தான் இருந்துச்சு. அங்கே கேக்கெல்லாம் வெட்டி செலிப்ரேட்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த வருஷம் அவன் 7th பர்த்டேக்கு இங்கே சென்னையில் இருக்கிறதுனால அவன் வந்து கேக் வெட்டணும், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சாக்லேட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். அதனால தான் பசங்களை வச்சு வெட்டணும். பொதுவாக எல்லாத்துக்கும் கிஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும். அதனால ஷையான் ஷஃபான் வந்து அவனுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ இந்த கேக்கெல்லாம் வந்து வெட்டி அவங்க ஒருத்தர் வந்து ஊட்டிக்கிட்டாங்க. ஊட்டி முடிச்சுட்டு நெய்பர்ஸ் பசங்களெல்லாம் கூப்பிட்டோம். அவங்கெல்லாம் வந்து வந்திருந்தாங்க. அப்புறம் ஷையான் ஷஃபான் 2 பேருமே தனித்தனியாக வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. கிஃப்ட் கொடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அவனுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப வெக்கப்பட்டுட்டு இருந்தான். கிஃப்டெல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சுருந்தோம். என் பெரிய பையன் 30 days கண்டினியூஸாக ஃபாஸ்டிங் வச்சதுனால அவனுக்கு ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னுட்டு ஈஏல இருக்கிற ஹேம்லீஸுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அங்கே வந்து அவன் வந்து மீகோ வாங்கியிருந்தான். அந்த வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ அப்போ வாங்குறப்போவே வந்து இவனுக்கு பர்த்டே கிஃப்ட் வாங்கியாச்சு. ஸோ என் சின்ன பையன் வந்து இவனுக்கு வாட்ச் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தான். ஸோ ஒயிட் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒயிட்டுன்னு தான் எல்லாத்துலேயுமே சொல்லிட்டு இருப்பான். அதனால அவனுக்கு ஒயிட் கலர் வாட்ச் கிஃப்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து ஹேம்லீஸில் இந்த கார் இது வாங்கணும், ட்ராக் வச்சு கார் வந்து இது பண்ணுற மாதிரி. பசங்களுக்கு காருனாலே ஒரு க்ரஷ்ஷாக இருக்கும்ல, அதனால இது வாங்கணும். ஸோ இது வந்து தனித்தனியாக வந்து அசம்பிள் பண்ணணும் நம்ம. ஸோ தனித்தனியாக இருந்துச்சு. அது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து செட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. செட் பண்ணி கொடுத்தோன்னே அவன் வந்து நல்லா பசங்கள்லாம் உட்காந்து நல்லா விளையாடினாங்க. ரொம்பவே இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னான். இந்த கிஃப்டெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.